இன்று தமிழ்நாட்டில் தமிழக மீனவர் பிரச்சனை ஒரு பற்றி எரியும் பிரச்சனையாக திகழ்கிறது. கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் மீனவர்களின் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்கின்ற கருத்தை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நீங்களாக அனைத்து கட்சிகளுமே ஏற்றுக்கொண்டு விட்டன. எனவே தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி ஒரு தூதுக்குழுவினை ஏற்படுத்தி அந்த தூதுக்குழுவுக்கு தானே தலைமை தாங்கி டெல்லி சென்று அங்கே இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து கச்சத்தீவு மீட்பின் நியாயத்தை வலியுறுத்தி எதிர்வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு தக்க நடவடிக்கையை அவர்கள் எடுக்க வேண்டும். கச்சத்தீவு மீட்பு இயக்கம் ஆரவாரம் இல்லாமல் அதே நேரத்தில் இலக்கை நோக்கி ஆணித்தரமாக தனது தடங்களை பதித்து பயணித்து வருகிறது. அவ்வகையில் புஷ்பவனத்தில் சிங்கள கடற்படை காடையரின் மிருகவரி தாக்குதலுக்கு பலியான மீனவர் ஜெயக்குமார் அவர்களின் துணைவியாருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் 4/2/2011 அன்று மாலை சென்னை வந்திருந்தார்கள். அவர்களை நமது கச்சத்தீவு மீட்பு இயக்கத்தின் சார்பாக நாம் நேரடியாக சந்தித்து கச்சத்தீவின் வரலாறு, கச்சத்தீவை நாம் இழந்ததன் பின்னணி, கச்சத்தீவை நாம் மீட்க வேண்டியதன் அவசியம் அனைத்தையும் ஆதாரங்களுடன் அவருக்கு ஆங்கிலத்திலே நேரடியாக விளக்கியதோடு மட்டுமல்லாமல் ஆதாரங்களை அவர்களுக்கு எழுத்து மூலமாகவும் தந்தோம். நமது வார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்த திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தங்களது உயர்மட்ட குழுவிற்கு இந்த பிரச்சனையை எடுத்து சென்று ஆவண செய்வதாக தெரிவித்தார்கள். மறுநாளே 5/2/2011 நாகைப்பட்டினத்திலே செய்தியாளர்கள் கூட்டத்திலே பேசிய அவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எம்பிக்களே இல்லை என்ற போதும் தானே தமிழகத்தின் பிஜேபி எம்பியாக பாராளுமன்றத்தில் செயல்பட்டு தமிழக மீனவர்களின் துயரங்களை துடைப்பேன் என்ற உறுதியினை தந்தார்கள். சொன்னதோடு மட்டும் நிற்காமல் அவர்கள் டெல்லியிலே 136 இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்ட பொழுது இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக பிஜேபி சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை தானே தலைமை தாங்கி நடத்தினார்கள். தொடர் முயற்சியின் விளைவாக 136 மீனவர்களை விடுவிப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் நிதின் கட்காரி அவர்கள் அவர்களது பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் அவர்களுடனும் தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடனும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு நேரில் சென்று தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் மீது சிங்கள கடற்படையினர் நடத்துகின்ற அட்டூழியத்தையும் 500க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டதையும் எழுத்து மூலமாக எழுதி தந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்கள். அதன்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மத்திய அரசாங்கத்திற்கு தகுந்த விளக்கம் அளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தமிழக முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்தித்து சட்டமன்றத்திலே கச்சத்தீவு தொடர்பாக நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு பாராட்டு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனையை தான் பாராளுமன்றத்தில் எழுப்ப இருப்பதாகவும் தெரிவித்திருப்பதை கச்சத்தீவு மீட்பு இயக்கம் நன்றி பாராட்டுகிறது. கச்சத்தீவு மீட்பு இயக்கம் ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆய்வுக்கும் பின்னர் தமிழக மீனவர்களின் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வடிவமைத்திருக்கிறது. அந்த கோரிக்கைகள்: 1. கச்சத்தீவை தாரை வார்த்த 1974 ஆண்டு ஒப்பந்தத்தில் கச்சத்தீவிலும் பாக் நீரணை பகுதி முழுதும் உறுதி செய்யப்பட்டிருந்த தமிழக மீனவர்களின் உரிமைகளை நிறுத்தி வைத்து மைய அரசு 1983 ஆண்டு பிறப்பித்த தடையாணையை நீக்க வேண்டும். 2. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான 1974 மற்றும் 1976 ஆண்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்து கச்சத்தீவு மட்டுமல்லாமல் இந்தியா, இலங்கை இரு நாடுகளுக்கிடையேயுள்ள கடற்பகுதி முழுவதையும் தமிழக மீனவர்கள் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பை கருதி இந்திய கடற்படை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். 3. 1983 ஆண்டு முதல் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்ட, ஊனமாக்கப்பட்ட, காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும். சிங்கள கடற்படையால் கொள்ளையடிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் மீனவ குடும்பங்களுக்கும் உரிய நட்டஈடு வழங்க வேண்டும். கோரிக்கை 4. ராஜீவ் ஜெயவர்தனே உடன்படிக்கையின்படி இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகள் இணைக்கப்பட்டு அங்கு தன்னாட்சி உரிமையுள்ள தமிழ் மாகாண அரசு நிறுவப்பட வேண்டும். அந்த தமிழரசின் முதல்வரும் தமிழ்நாட்டின் முதல்வரும் கூடி பேசி இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் பாரம்பரிய உரிமைகளின்படி மீன்பிடிக்கும் புதிய வழிவகைகளை கண்டறிந்து அதன்படி புதிய ஒப்பந்தம் உருவாக்கப்பட வேண்டும்.
கோரிக்கை 5. 1983ஆம் ஆண்டு முதல் தமிழக மீனவர்கள் மீது இந்நாள் வரை நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பொறுப்பான இலங்கை கடற்படையினரை கைது செய்து இந்தியா கொண்டு வந்து இந்திய சட்டங்களின்படி விசாரித்து தண்டனை வழங்க வேண்டும். மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆதாரங்களுடன் விரிவான கோரிக்கை மனு ஒன்றை நமது கச்சத்தீவு மீட்பு இயக்கம் சார்பாக அனுப்பியுள்ளோம். அதன் நகலை அவரது கேபினட் அமைச்சர்கள் அனைவருக்கும் அனுப்பியுள்ளோம். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 கட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். முதற்கட்டமாக 1000 மீனவர்களையும் மீனவ குடும்பங்களையும் திரட்டி பாராளுமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்தல். இரண்டாவதாக கச்சத்தீவில் நமது சுதந்திர கொடியை ஏற்றுதல். கடலோர தமிழ் சொந்தங்களே, இனமான தமிழ் உறவுகளே, வீரஞ்செறிந்த ஒரு வரலாற்றை தன்னகத்தே கொண்டுள்ள தமிழக மாணவ செல்வங்களே, இன்னும் பொறுமை காத்தால் எருமைகளும் நம்மை ஏளனம் செய்யும். எனவே 36 ஆண்டுகளாக நம்மை முட்டாள்களாக வைத்திருக்கும் தமிழின விரோத அரசியல்வாதிகளின் துரோகத்தை முறியடித்து கச்சத்தீவை மீட்க ஆயத்தமாவோம். மீனவரின் எழுச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் மறுமலர்ச்சி. கடல் என்பது வேட்டைக்காடு, மீனவனுக்கு இல்லை எல்லைக்கோடு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது, மீனவன் திரண்டால் நாடு தாங்காது என்ற அறைகூவலோடும் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தோடும் ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நாம் முன்னெடுக்கும் இந்த யுத்தம் நாட்டு பற்றாளர்களுக்கும் நாட்டையும் மக்களையும் காட்டிக் கொடுப்போருக்கும் இடையேயான இறுதி யுத்தம். இந்திய குடிமக்களான தமிழக மீனவர்களை காப்பாற்ற மட்டும் இந்த அறைகூவலை நாம் விடுக்கவில்லை. இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மை இவை அனைத்தையும் காப்பாற்றவே இந்த அறைகூவலை நாம் விடுத்திருக்கிறோம். எனவே இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் நேசிக்கிற அனைவரையும் எம்மோடு சேர்ந்து போராட அன்போடு அழைக்கிறோம். கச்சத்தீவும் நமதே, கீழே கடல் முழுதும் நமதே, இறுதி வெற்றியும் நமதே. ஜெய் ஹிந்த்.